இல்ல அதிகாரத்தில் இருக்க 2 பேரும் அப்படி கிள்ளி கிள்ளி விளையாடுறதானே தங்கச்சி. ஆளுநர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்வியில பின்தங்கி இருக்குன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதா? நீங்க ஆட்சி செய்யற பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்களில் பெண்களுக்கு, மணிப்பூர்ல என்ன நடந்தது? நடுச்சாலையில நிர்வாணமா பெண்ணை நடக்க வச்சு வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தனவங்க தானடா நீங்க. நீ என்ன வச்சுற? நீ எத்தனை ஆயிரம் பெண்களை நீங்க வன்புணர்வு குஜராத் மணிப்பூர்ல செஞ்சீங்க? எவ்வளவு படுகொலை செஞ்சீங்க? நீங்க ஆள்ற மாநிலங்கள்ல ஒரு தாழ்ந்த சாதிக்கார பையன் உயர்ந்த சாதி பெண்ணை காதல் கட்டி வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி கொள்ற எத்தனை காட்சிகள். சூவை நக்குங்கிறது, சூளை தண்ணி ஊத்தி குடிங்கிறது, எவ்வளவு இழிவு பண்ணுவீங்க நீங்க. நீங்க மனித குல பகைவர்கள். நீங்க இந்த மாநிலத்தில் சொல்லுங்க, அது நாங்க பேசுறோம். அதே மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் பாதுகாப்பு உங்களுக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, காவல்துறை எப்படி துப்பாக்கியோட வருது? எங்க அக்கா தங்கச்சிக்கு இருக்கா? அதான் பேச்சு. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சானா இல்லையா? எத்தனை பச்சிளம் குழந்தைகள் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறாங்க? எவ்வளவு பெண்கள், எத்தனை, குறிப்பா வட இந்தியர்கள் எவ்வளவு படுகொலைகளை வன்புணர்வு கொலைகளை செய்யறாங்க. ஒரு நாள் உங்களுக்கு காணொலி, உங்களுக்கு தங்கச்சி உங்க அலைவெளியில் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய ஒரு வட இந்தியன் தோல்ல தூக்கிட்டு போறான். இந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கிறீங்கன்னு நம்ம பிள்ளைங்க போடுறாங்க. அப்ப அந்த நிலைமையில நாடை வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்குன்னா இப்படி எப்படி? இவங்க உதாரணம் சொல்றது எப்படி தெரியுமா? அதை பார், அந்த நாட்டை பார், இந்த மாநிலத்தை பார். ஏய், ஓட்டு உனக்கு அவன் போடலடா, ஓட்டு நாங்க போட்டிருக்கோம். அதுதானே முக்கியம். இங்க அந்த மாநிலத்தை பாருங்கள், இந்த மாநிலத்தை பாருங்கள். இவங்க ஒருவே குறை சொல்லி விளையாடுவாங்க கவனத்தை திருப்புறதுக்கு. அதுல நம்ம போய் ஆர்.என். ரவி சொல்றாரா, அதையும் ஏற்போம். இவங்க சொல்றாளா மத்த மாநிலங்கள்லாம் சரியில்லைன்னு அதையும் ஏற்போம். இப்ப நாமெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் ஒழிப்போம், இவங்களை ஒழிப்போம். அதான் நம்ம செய்யணும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா?